மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். மே மாதம் உழைப்பாளர்களின் மாதம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில உழைப்பின் பாதுகாவலர் மற்றும் கல்வியின் பாதுகாவலராக நமக்கு அறிந்தவர் புனித சூசியப்பரை மையமாக கொண்டு இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறவரை பற்றி சொல்லணும்னா, பார்வை மற்றும் செவித்திறன் அற்றவர். பட் இவரோட ஒரு குறையா கருதாம முடியாத ஒரு காரியத்தையும் முயன்று இன்னைக்கு ஒரு சாதனையாளரா நம்ம மத்தியில இருக்காரு. கடந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விருதையும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்தியாவிலேயே முதல் டெஃப் பிளைண்ட் யூஜிசி நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். தற்போது நிப்மேன் என்னும் நிறுவனத்தில் சிறப்பு கல்வி விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் திரு மிரண்டா தாம்கின்சன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது மாதா தொலைக்காட்சி. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். என் பேர் மிராண்டா தாம்கின்சன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்வையில் ப்ராப்ளம் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. பட் ஆனால் அங்கே டீச்சர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு சுத்தமாக விஷன் இல்லை. பிளாக் போர்ட் படிக்கிறதுக்கான விஷன் இல்லை. அதனால டீச்சர்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு வருஷம் ஸ்கூலில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு விஷன் இல்லை. அதனால் நீங்கள் பேசாமல் ஸ்பெஷல் ஸ்கூல்லே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ அவருக்கு ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பட் எங்களோட அப்பா அதில் உடன்பாடு இல்லை. அவர் ஒரு வருஷம் நான் வீட்டிலே உட்காரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் 8 இயர்ஸில் தான் எல்லாரும் நெய்பர்ஸ் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க சொன்னால், இது மாதிரி குழந்தைய வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு போய் சேருங்க, இல்லைன்னாப்பா குழந்தையோட வாழ்க்கை எதிர்காலம் நீங்கள் வீணடிச்சுவீங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் எங்கள் ஸ்பெஷல் ஸ்கூலில் எங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏற்கனவே அங்கே படிச்சிருந்தாங்க. அதே ஸ்கூலில் சேர்த்தேன். 10th ஸ்டாண்டர்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நான் தமிழ் மீடியமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இன்னும் கண்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் இன்டகிரேட்டட் எஜுகேஷன், அதாவது நார்மல் பீப்புளோட எல்லாரும் சேர்ந்த மாதிரி படிக்கிற மாதிரி திருப்பினா நான் ட்ரை பண்ணேன். நிறைய ஸ்கூல்ஸை ட்ரை பண்ணேன். கடைசியில் ராமகிருஷ்ணா மிஷன் டி நகரில் ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் ஏற்கனவே பார்வைத்திறன் இல்லாத அவங்கள சேர்த்துருந்தாங்க. அதனால அந்த ஸ்கூலில் சேர்ந்து படித்தோம். அந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து படித்ததான் நான் என்னோட கிளாஸில் 18 பேரில் நான் செகண்ட் ரேங்க் வாங்குவேன். அதனால் என்னோட பிரின்சிபல் எல்லாருக்கும் ரொம்ப 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 பெருமைப்பட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்போவே எனக்கு என்னோட விஷன், என்னோட ஹியரிங்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப பெருமாட்டாங்க. நான் +2ல் 1000 மார்க்ஸ், ஒகேஷ்னல் B2ல் 1000 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். அதனால் ரொம்ப நான் நிறைய அவார்ட்ஸை கூட வாங்கப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் லாயலா காலேஜ் நுங்கம்பாக்கம் சென்னையில் BA ஜாயின் பண்ணேன். அங்கேயே சரி, அங்கேயே நான் நல்லா நான் எல்லாரோட போட்டு பார்த்தேன்னா எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கடைசியில் அது முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு என்னோட ஹியரிங் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில பிரச்சனை அந்த டைமில் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி டிசபிலிட்டி பற்றி யாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அதனால தான் சப்போர்ட் கிடைக்க முடியல. அதிகமாக டீச்சர்ஸால் எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஹியரிங் ப்ராப்ளம் ரொம்ப மோசமாயிடுச்சு.
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாரதிய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது மாதிரி சோஷியாலஜி பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கலாம், எம்ஏ படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம், எனக்கு காது கேட்க மாட்டேங்குது, எனக்கு பார்வை இல்லை, எனக்கு எல்லாமே பிரெயில் தான். பொதுவாக பார்க்க போனால் விஷுவல் இம்பேர்ட் எல்லாரும் டேப் ரெக்கார்டர்ஸ், அந்த மாதிரி சிடி கேசட்ஸு, இப்போ இப்போ இருக்கிற ஃபோனு, இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க படிப்பாங்க. ஆனால் எனக்கு எந்த காதில் கேட்குன்னா அந்த டைமில் இந்த மாதிரி டிவைஸ்லாம் இல்லை. அதனால் எனக்கு அறிமுகனால ப்ராப்ளம். அதனால் நான் ஃபீல் பண்ணேன், அதனால் என்னால் படிக்க முடியாது, எனக்கு ரெகுலர் கோர்ஸில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கரஸ்பாண்டன்ட் எஜுகேஷன் எடுத்து படித்தோம். நான் ஒரு சின்ன கம்பெனியில், எலக்ட்ரானிக் கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை செய்வேன். ரொம்ப ரொம்ப வருஷமாக, அதாவது 2023 2003 2008 வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2009 தான் NIEPMD, இப்போ நான் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூஷனில், காலேஜ் டீச்சர் இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு அவங்க ஸ்கில்ஸு, ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க பிரெயிலில் பிரிண்ட் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் நான் என்னோடய எம்ஏ கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடித்தோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்தோம். அப்புறம் அவங்க சோஷியாலஜி படிங்க, சோஷியாலஜியில் நீங்கள் யூஜிசி நெட்டு காலேஜ்க்கான இது குவாலிஃபிகேஷனுக்கு இது பண்ணுங்க, அப்போ காலேஜ் டீச்சிங் இருக்கும், ட்ரை பண்ணல, வேலை கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அது முடிச்சது நான் 2013 யூஜிசியை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜாப் ட்ரை பண்ணால் எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்டேன்னா, ஏன்னா அவங்க சொன்னாங்க உங்களுக்கு காது கேட்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, இன்னொரு பக்கம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதனால எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு வேலை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு யூஜிசியில் பாஸ் பண்ணது அது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் யூஜிசி இந்தியாவில் டெஃப் பிளைண்ட்னஸில் யாருமே பாஸ் பண்ணலை. அதனால் நான் ஃபஸ்ட்டு டைமு. அதுக்கப்புறம் 2014 to 15 வேலை செஞ்ச 1 year. அதுக்கப்புறம் நானே கோர்ஸு சோஷியாலஜி மட்டும்தான் படிக்கிறேன். ஆனால் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது சிறப்பு கல்வி அது இல்லாத இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, நீங்கள் இது மாதிரி படித்தா இந்த இப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன் சிறப்பு கல்வி படித்தாதான் உங்களுக்கு இங்கே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் பிஎட் எம்எட் அது படிங்க அப்படி சொன்னாங்க. அதனால் பிஎட் எம்எட் படித்தோம் 4 years. அதுக்கப்புறம் எனக்கு கோவிட்னால தான் ப்ராப்ளம் வந்துச்சு. கோவிட் டைமில் வேலை கிடைக்கல, அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 2022 எனக்கு திருப்பியும் வேலை கிடைச்சது. திருப்பி நான் இப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் சிறப்பு கல்வி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரர்ஸ் போஸ்டில் வேலை செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் 2023 திருப்பியும் யூஜிசி ஃபார் ஸ்பெஷல் எஜுகேஷன், டீச்சர்ஸ் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வி, அதுலேயும் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதனால் இது ஃபஸ்ட்டு டைமில் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எஜுகேஷனில் அது பாஸ் பண்ணேன். ஸோ நேரில் இதெல்லாம் என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸு. இது மாதிரி நான் இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளோட எம்பவர்மெண்ட், அதாவது அவங்களோட வளர்ச்சிக்கு நான் அவங்க சமூகத்தில் அவங்களுக்கு தடையாக இருக்கிற காரணங்களை நீக்கிறதுக்காக நான் இப்போ பண்ணுறதால நான் நிறைய ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் கூட எனக்கு ஒரு பெருமையான ஒரு வாய்ப்பு. வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பெயர் அண்ட் உங்களை நீங்கள் அறிமுகம் படுத்திக்கோங்க. நான் ஜெயினி.
நான் ஸ்பெஷல் எஜுகேட்டராக ஒரு தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சாரோட பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். அவர்கிட்ட படித்ததில் நான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். சந்தோஷம் மேம், தேங்க்யூ. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து கரியர் கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள், அதே போல் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து எப்படி ஒரு ரைட் பாத் கரியரில் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்லுவார்? ம் 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 I know question is here. See. என்னோட முதல் கவனம் யார் மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னா பார்வை திறன், அப்புறம் பார்வை செவித்திறன் 2 ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா வந்து காம்படிஷன் ரொம்ப போட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் பார்வை திறன் இருக்காங்க, நிறைய பேர் அவங்க என்ன சூஸ் பண்றாங்க தெரியல, சுலபமான வழிக்கு அதில் போரா ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து கஷ்டமான வழியில ட்ரை பண்ண மாட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பார்க்கணும்னா அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் லிட்ரேச்சர் இது படிச்சா வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எடுத்து படிச்ச சுலபமா இருக்கு, என்னோட தாய்மொழி, அதனால சுலபமா கற்றுக்கலாம். பட் ஆனால் அதில் போட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. சீட்ஸ் கவர்மெண்ட்ல சீட்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. போட்டி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்படியே நிற்க வேண்டியதாக இருக்குது, வருஷ கணக்கில் வேலை கிடைக்காம. அதனால நான் என்ன சொல்றேன்னா, படிக்கும்போது வந்து நம்ம எந்த சீட்ல கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கணும். அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி இல்லை காலேஜ் டீச்சிங் போனாலும் ஸ்கூல் டீச்சிங்கில் போனால் அந்த மாதிரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படித்தோன்னா ஈஸியாக பொலிட்டிக்கல் சயின்ஸு அந்த மாதிரி இல்லை படித்தாங்கன்னா ஈஸியாக விளக்கும். ஸோ சார் சொன்னது போல் வந்து நிறைய வேகன்சி இருக்கிற ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சார் சொல்லியிருந்தாரு. அந்த எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது ஸ்கோப்பு, பட் யாருமே தெரியறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அடுத்த கேள்வி இவர்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா, இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் அமையணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிகள் முதல்ல வந்து நாலேஜ், அறிவு கூர்மை, அது ரொம்ப நம்மளுக்கு நம்ம எதையாவது செய்ய முடிஞ்சோன்னா நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் தான் வந்து நம்மள அதை எதுவே செய்ய முடியும். நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யறேன்னா அதுக்கு காரணமே வந்து நான் ஸ்கில்ஸ், அதுக்கு திறன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தோம். ஒவ்வொன்றா ஒன்றுலேருந்து அப்படியே மேலே அது மாதிரி இருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன்னா இதுக்கு காரணமே என்ன ஸ்கில்ஸ். நம்ம எதாவது யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஏதாவது பலன் இருக்கணும். உண்மையாக வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அப்போ தான் நம்மளுக்கு அதை வந்து நம்மளோட வேலையில் யூஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம முக்கியத்துவம். ஓகே, இப்போ நிறைய சேலஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கரியரில் நிறைய சேலஞ்சஸ் வரும்பொழுது அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணலாம்? சவால்கள் பல இருக்கும். ஆனால் வந்து ஈடுபாடு இருந்தால் தான் எதையுமே வந்து நம்மளோட தடைகளை கடந்து போகணும்னா ஈடுபாடு இருக்கும். எதையோ செஞ்சோன்னா அதில் வந்து நல்லா வந்து ஈடுபாடோட சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேஷன், அதுதான் நாலேஜ்.
அது ரொம்ப முக்கியம். நாலேஜ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியுங்களோ? கிளாஸ் டீச்சிங் வந்தாங்கன்னா நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் எப்படி டீச் பண்ண முடியும்? ஒரு நல்ல டீச்சராக இருந்தானா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அது இல்லாதனால தான் நம்ம டீச் பண்ண முடியல. அதனால தான் நம்ம டைம் எந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சின்ன டைமாக இருந்தால் எப்போவே நம்ம இது பண்ணணும். நான் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கேன்னா நிறைய சவால்களை வந்துட்டு ஆனால் நான் எது செஞ்சேன்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தும். படிப்புன்னு வந்துச்சுன்னா படிப்பு தான். நான் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் வேலையை கண்ட தெய்வம் அப்படின்னா அதனால வேலைக்கு போனால் வேலை. இப்போ சார் சேலஞ்சஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், கவனம் இருக்கணும், அந்த ஈர்ப்பு இருக்கணும், அப்போ தான் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ், ஒரு மெயின் சேலஞ்சஸ் ஏதாவது ஒரு லிஸ்ட் அவுட் ஒரு 3 சொல்ல முடியுமா? முக்கியமாக இந்த விஷயத்தை பார்வை திறந்து அவங்களுக்கு ப்ராப்பராக படிக்கிறது தானே. அந்த மாதிரி இல்லை ரீடிங் ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறதுக்கா ஆளுங்க இல்லை. அதுதான் ஒரு ப்ராப்ளம். இன்னொரு பக்கமாக அவங்களுக்கு வாய்ப்புகள் யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அவங்க இது அவங்க முக்கியமாக குடும்பங்களில் அவங்க குடும்பமே ரொம்ப ஏழைங்களாக இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம், அதுவும் ஒரு பக்கம். அதனால இது மாதிரி பல பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க எப்படி இது பண்ண முடியும்? அதனால தான் நம்ம அவங்க எதுவாவது வாய்ப்புகள் அதாவது கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு காசு இருக்கணும். ஏன்னா காசு வயிற்றுல சாப்பாடு இல்லைன்னா அவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? மனசுல கஷ்டம் இருந்தேன்னா அவங்க எதுல எப்படியாவது கவனம் செலுத்த முடியும். இது மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. யாருமே அவங்களுக்கு உதவி செய்வதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. முக்கியமா அது நல்ல வேலை கிடைக்குதுன்னா அதுதான் ப்ராப்ளம் வரதுக்கு. அதனால தான் என்ன பாறை திறக்கவங்கள என்ன பண்றாங்க, ஏதாவது விற்கிற மாதிரி பண்றாங்க. ட்ரெயினில் போய் விற்கிறாங்க, பஸ்ஸில் போய் விற்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க நான் பிஹெச்டி படிச்சுட்டேன் ஆனால் வேலை இல்லை, அதனால் என்ன பண்ண முடியும், ஏதாவது சம்பாதிக்கணும், அதனால ஏதாவது விற்று நான் பிச்சை எடுக்கல, அதனால ஏதாவது விற்றாச்சு காசு கிடைக்கணும், வயிற்றுல சாப்பாடு சொந்த உழைப்புலேயே செய்யணும், அதனால இது பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இப்போ மாணவர்களுக்கான துறை அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் விச் சூட்ஸ் ஃபார் தெம் அப்படின்ட்டு சொல்ற அந்த விஷயம் அவங்க எப்படி தேர்வு கொள்ளலாம்? நம்ம எந்த ஃபீல்டுக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம அந்த ஃபீல்டில் எவ்வளோ ஆர்வம் இருக்குது அதை பொறுத்து இருக்கு. டேலண்ட், அந்த ஃபீல்டில் என்ன டேலண்ட். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சூஸ் பண்ணுற ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் நல்ல ஆர்வம் செலுத்தணும்னா நாம் அந்த ஃபீலை மாஸ்டர் பண்ணலாம். அப்படி தான் எனக்கு. ஏன்னா நான் சோஷியாலஜி எடுத்தா என்னால் சோஷியாலஜியில் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு கிடையாது. நான் எஜுகேஷன் எடுத்தேன், இப்போ டாப் லெவல் எஜுகேட்டர்ஸில் நானும் ஒரு லிஸ்ட்டில் இருக்கேன். அது மாதிரி நான் எந்த ஃபீல்டு எடுத்தானா அதை மாஸ்டர் பண்ணுறதுன்னா என்னால் முடியுதுன்னா அதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம். அதனால தான் இது அதனால தான் நம்மள தைரியம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இதில் ஆர்வம் இருந்தோன்னா எப்போ நம்ம மாஸ்டர் பண்ணலாம். நம்ம ஏதாவது நல்ல நுட்பமாக செய்ய முடியும்னா எப்படி நம்ம செய்ய முடியும்? ஆர்வம் இருக்கணும், கவனம் செலுத்தணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம
நம்ம சும்மா ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு அதில் சும்மா இது பண்ணால் என்ன பண்ண முடியுமோ? இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு வேலை கிடைக்காம இருக்கு காரணம்னா அவங்க இன்னும் ஸ்கில்ஸ் இல்லை, டேலண்ட் இல்லை. அதனால தான் காம்படிஷன் இல்லை. ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அதனால மற்றவங்களுக்கு யார் அந்த ஆன்சர் பண்ண முடியும் அவங்களுக்கு வேலை கொடுத்துட்றாங்க. அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். அதனால தான் ப்ராப்ளம். அதனால நம்ம ஃபீஸை சூஸ் பண்ணது எதுவும் பிரச்சனை இல்லை. ஒன்று நம்ம க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி சப்போஸ் பெயிண்டிங்கில் இது பண்ணோன்னா அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஓவர் கம் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, சார் சொன்னது போல என்னன்னா எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ ஃபீல்ட் ஆஃப் சாய்ஸ் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக காமிக்க முடியும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதை நோக்கி போங்க அப்படின்றது தான் நம்ம சார் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அப்டேட்டாக சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் நிறைய முக்கியமான தகவல்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு. அண்ட் சார் கிட்ட இருந்து கரியர் கைடன்ஸ் மற்ற மாணவர்களுக்கு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சாரோட கரியர்ல யார் அவருக்கு ரோல் மாடலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் என்னோட ரோல் மாடல் ஹெலன் கெல்லர். இந்த கேரியரில் இந்த இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதனால அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு ரோல் மாடல். ஆனால் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்ஸை ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நானும் அவங்க டேலண்டட் பர்சன். அதனால அவங்கள மாதிரியே நான் ப்ரூவ் பண்ணணும். இந்த உலகத்துலேருந்து எல்லா டெஃப் பிளைண்ட் பீப்புள் கண் ப்ராப்ளம் இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீக்கணும். அவங்களும் எல்லாரும் வாழ்க்கை கிடைக்கணும், அவங்க எல்லாரும் சாதனைகளாக வாழணும் அப்படின்னு. ஸோ ஹெலன் கெல்லர் மாதிரி இவர் சாதனை பண்ணணும்ட்டு சொல்றாரு. பட் இவர் ஆல்ரெடி சாதனையாளராக தான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காரு. நீங்க இங்க இருக்கிறது மாதா தொலைக்காட்சி பெருமை அடைகிறது சார். தேங்க்யூ சார். ஸோ சார் ரொம்ப சிறப்பாக சொன்னார். அண்ட் சார் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே சரிங்களா, இந்தியாவிலே முதல் டெஃப் பிளைண்ட் யூஜிசி நெட்டை கிளியர் பண்ணியிருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நிறைய பேர் முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நார்மலாக இருக்கிற எங்களை மாரி ஆட்களும் சரி, பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்களும் சரி, யூஜிசி நெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி அவங்கள ஃபஸ்ட்டு தயாரிக்கணும்? யூஜிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதுக்கு நம்ம எப்போவுமே முதல்ல நாலேஜ் இருக்கணும், அறிவு கூர்மை இருக்கணும், என்னன்னா தைரியம் இருக்கணும். நம்ம நான் எப்போ யூஜிசி எக்ஸாம் இப்போ கூட பாஸ் பண்ண முடியும். நாலேஜ் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். பட் நிறைய கொஷின்ஸ் இதில் ஃபுல்லாக ஜென்ரலாக இருக்கும். அதனால நம்ம தைரியமாக அட்டன் பண்ணணும். அதனால நம்மளோட பிரெயின் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் ஆகும். அதனால நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும். புக்ஸ் படிச்ச நாலேஜ் இருந்தானா தைரியம் இருக்கும். அதான் சொல்ற கல்வி அப்படின்னு சொல்ற தைரியத்தை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் யூஜிசி நெட் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய அட்டம்ப்டும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இப்போ சார் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கிளியர் பண்ணியிருக்காருன்னா அவர் சொல்ற ஒரு பேசிக் அடிப்படையான விஷயம் என்னன்னா நாலேஜ் இருக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்களும் கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் சார் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். சார்கிட்ட அடுத்த ஒன்று கேட்கணும்ட்டு இருக்கேன். என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவனை நம்ம உருவமைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக அவனை கொண்டு வரணும்னா எந்த அளவுக்கு ஒரு குட் மென்டார் இல்லை ஒரு டீச்சர் தேவைப்படுது? How important is a thing is a good mentor or teacher in shaping thing. Okay. நம்ம டீச்சர்னா இப்போ நான் ஒரு பிடபிள்யூ மல்டிபிள் டிசபிள் டீச்சர். ரெசைலன்ஸ் அந்த பொறுமையாக நம்ம சாதிக்க எல்லா திங்ஸ் நிறைய சாதிக்க முடியும். இந்த நிலைக்கு வர முடிஞ்சதுன்னா
அதுக்கு காரணமே என்னோட பொறுமை. எங்க அப்பா முயற்சின்னு சொல்லுவாரு, எங்க அம்மா பொறுமைன்னு சொல்லுவார். இது ரெண்டும் எனக்கு ஒரு நல்ல பேர், ஒரு கஷ்டம் காலு மாதிரி. இந்த காலு தான் என்னோட உடம்பையே நிக்க வைக்குது. ஸோ ஒரு டீச்சர்னா நம்ம ஸ்டூடெண்ட்க்கு முன்மாதிரி இருக்கணும்னா நம்ம வேலை கடமையை கண்ட தெய்வம். அது மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் எனக்கு யூஜிசி எக்ஸாமு நான் போனப்போ அவன் அந்த டைம்ல டெக்னாலஜி கூட அலோவ் பண்ணல, பிரெயில் கொஸ்டினர் கூட கொடுக்கல. ஆனா நான் யூஜிசியை அந்த பையனோட இந்த மாதிரி ஃபிங்கர் ஸ்பெல்லிங் வச்சு நான் பாஸ் பண்ணேன். அந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு உதவி நல்லா ஹெல்ப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்னோட நடவடிக்கையில கவனிச்சுட்டு அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபாலோ பண்றதுனால அவங்க தானா நல்ல நிலைக்கு வராங்க. அதுதான் எனக்கு ஒரு பெருமை. அதனால தான் டீச்சர்ஸா இருந்தாங்கன்னா நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடாது, நம்ம செயல்ல இருக்கும். அதுதான் அவங்களாம் முன்மாதிரி. அவர் சொல்ற சிம்பிள் வேர்டு என்னன்னா, மாற்றம் வந்து பிறருக்கான ஒரு மாற்றமா இருக்கணும், நம்மளுக்கு அந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால நம்ம ஒரு முன்மாதிரியே இருந்தனா நம்மளை சுற்றி உள்ளவர்களும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வர முடியும். அப்படின்றதான் அவர் இவ்வளவு பிரீஃபா நம்மளுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சார், நம்மளுடைய கரியர் கைடன்ஸ் டாபிக்ல நிறைய விஷயங்களை எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் லாஸ்டா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற நல்ல அட்வைஸ் அப்படின்னா, நம்ம ஒரு இதுல வேலை செய்யணும்னா சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு சின்ன இதுல இருந்து தான் நம்ம வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பெரிய மனுஷங்களோ அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் படிப்படியா தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும். பொறுமை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை தான் நம்மளை நல்லா சிந்திக்க வைக்கும். அதுதான் நமக்கு பொறுமை இல்லாதது. நிறைய பேருக்கு நீ பொறுமை இல்லாதனால தான் வாழ்க்கை இழந்துடுறாங்க, வாழ்க்கை பிரச்சனை வருது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பொறுமையா சிந்திச்சு செயல்படணும், தானா சிந்திக்கணும். they must think at that. தானா தன்னிச்சையா சிந்திக்க செயல்படும். நல்ல அனுபவம் இருக்கவங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்டு அவங்க இது பண்ணணும். அவங்க சொல்றத நல்ல விதத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். சூப்பர் சார். ஸோ செல்ஃப் திங்கிங் அண்ட் அதே போல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டட் கிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க அட்வைஸா கொடுத்துருக்கீங்க. இது பார்க்குற இந்த நிகழ்ச்சி பார்க்குற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை போல இருக்கிற அனைவருக்குமே இது பொருந்தும். கண்டிப்பா நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் சார். ஸோ சார் கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ சார் கிட்ட பயின்ற ஒரு ப்ரெசென்ட்ல மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மாணவி நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஜெனிஃபர். நான் நெப்மெட்டில் இப்போ எம்எட் மல்டிபிள் டிசபிலிட்டி செகண்ட் இயர் பண்ணுறேன். ஸோ நான் சாரோட கரண்ட் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ நீங்கள் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க, கரெக்டா? எஸ் சார். ஸோ இப்போ 2 பேருமே இங்கே இருக்கனால உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் 2 பேருக்குமே கேட்குறேன் நான். இப்போ சார் கிட்ட இருந்து ஒரு குட் குவாலிட்டி சார் கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன ஒரு குவாலிட்டி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் சார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது பொறுமை. ஏன்னா எங்கள் கிளாஸில் நிறையா பசங்க இருப்பாங்க. அதை அவங்க அவங்க டிசபிலிட்டியை அவங்க டிஸ்அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்மளை என்ன சொல்லிட போகிறாரு. பட் இருந்தாலும் அதை பொறுமையாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு வச்சு ஆல்ஃபபெட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஒரு டொமைனாக ஒருத்தங்களா கூப்பிட்டு வச்சு சொல்லி தந்தார். ஸோ அந்த பொறுமை பிடிச்சது. பொறுமை பிடிச்சது உங்களுக்கு? ஸோ அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே நம்பிக்கையாக மூவ் பண்ணுறது தான். ஸோ லைஃப்பில் ரொம்ப கரேஜ்ஃபுல்லாக நிறைய டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவர் நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி கரேஜ்ஃபுல்லாக நிறைய டெசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ நவ் ஹிஸ் டூயிங் 4th டிகிரி. அவர் 4வது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவர் 3 கிராஜுவேஷன் பண்ணி அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு தென் அகெயின் 4th கிராஜுவேஷன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் அதில் மூவ் பண்ண முடியாது. ஸோ அவரோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ எஸ்பெஷலி இப்போ சார் கிட்ட இருந்து நான் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணி என்னோட கரியரில் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க?
பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன். ஓகே. அவர் வந்து எல்லாத்துலயுமே அவர் பண்ற ஒரு ஒரு வேலையிலயுமே, ஒரு ஒரு செயல்லயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. இப்ப நம்மளே வந்து சில இடத்துல தடுங்குவோம். பட் அவர் வந்து நடந்து போறப்போ கரெக்ட்டா சொல்லுவாரு. இங்க நீங்க வந்து லெஃப்ட் போணும். இன்னும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் நீங்க நடக்கணும். இங்க தான் அந்த ரூம் இருக்கு. அங்க தான் நான் அந்த பொருள் வச்சிருக்கேன். ஸோ, அவங்க வந்து அந்த ரொம்ப பர்ட்டிகுலரா பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு அந்த சில விஷயத்துல. ஸோ, ஹி இஸ் குட் வித் ஹிஸ் ஜாப். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் உங்களோட கரியர்ல யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே. நீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் குவாலிட்டியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து எத்தனை தடவை சில்ட்ரன் வந்து கேட்டாலும் அகைன் அகைன் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் சலிச்சுக்காம. ஸோ அந்த விதத்தில் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எத்தனை டைம் கேட்டாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் கேட்டாலும் சரி, அவர் நிறைய வந்து டீச் பண்ணுவார். நான் நிறைய வந்து அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ அவரை மாதிரி ஒரு டீச்சர் குவாலிட்டி இந்த குவாலிட்டியோடு இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. ஸோ என்னோட பேசிக் கொஸ்டின் இதுதான் நீங்கள் வந்தப்போ கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு நார்மல் ஸ்கூலிங்கில் ஒரு டீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்துப்பீங்க. அவங்க நார்மல் பர்சன். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி ஒரு ப்ரொஃபஸராக ஒரு லெக்சரராக நம்ம முன்னாடி வந்து நின்று இவர் நம்மளுக்கு பாடம் எடுக்கும்போது அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஒரு ஃபீல் வரும்ல. என்ன இவர் நம்ம கிளாஸ் எடுத்து நம்ம எப்படா படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு தாட் வருங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு இவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் டே வந்து அவர பத்தி தெரியாது. ஸோ, ஃபர்ஸ்ட் டே வந்து கிளாஸ்ல வரப்போ கன்ஃப்யூசிங்கா இருந்தது. அ நம்ம என்ன எழுதி குடுக்க போறோம்? இவர் என்ன பார்த்து கரெக்ட் பண்ணுவாரு? அந்த மாரி. அப்புறம் பிரெயில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அதுலயே பிரெயிலே நாங்க ஒரு எங்க கிட்ட இருந்து ஒரு தப்பு இருந்தாலும், அவர் வந்து திருத்தி சொல்லுவாரு. இங்க இப்படி வராது. இங்க வந்து இந்த மாரி டாட்ஸ் வரும் அப்படின்னு. அதே மாரி அவர் லோவா பேசுவாரு. ஸோ, எங்க கிளாஸ் ஃபுல்லாமே அதுக்கு மதிப்பு குடுத்து நாங்க ஃபுல்லாவே அமைதியா இருப்போம். எங்க கிளாஸ்ல யாருமே அந்த டைம் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருந்தது எங்களுக்குள்ள. ஸோ, இட் வாஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே அன்பேலன்ஸ்டா இருந்தது. பட் லேட்டர் ஒரு வீக்குக்கு அப்புறம் அது கரெக்ட்டா பேலன்ஸ் ஸோ அதுவே ஆயிடுச்சு. பழகி போச்சு உங்களுக்கு. ஆமா. ஸோ நீங்க சொல்லுங்க. அவர வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த இம்ப்ரஷன் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி நம்ம வந்து இவர வச்சு எப்புட்றா நம்ம வந்து படிப்போம்? அவரோட சப்ஜெக்ட்ல எப்படி பாஸ் ஆவோன்ற அந்த ஒரு தாட் இருக்கும்ல. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக சார் வந்து என்னோட சீனியர். நான் பிஎடும் இங்கே தான் பண்ணேன். ஸோ நான் பிஎட் ஃபஸ்ட் இயர் பண்ணும்போது சார் வந்து எம்எட் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு வந்து அண்ணாவா தெரியும். மிராண்டா அண்ணா அப்படின்றதோடயே என்னோட ஜேர்னி அப்படி தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஓகே. ஸோ அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வாவ் அப்படி இருந்தது. நாட் அ கன்ஃப்யூஷன். அவரோட டிகிரிஸ் இத்தனை இருக்குது. இவர் இவ்வளோ படிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ பண்ணியிருக்காரு. அவராகவே வந்து பிரைல் புக்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்காரு. ஸோ பிரைலில் வந்து டைப் ரைட்டிங் அவர் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் தெரியும் போது எங்களுக்கு வந்து வாவ் தான் இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அது இன்ஸ்பயர் பண்ணி நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, இப்போ ஏஎஸ்எல் சைன் லாங்குவேஜும் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர்கிட்ட வந்து பேசுகிறதும் கூட அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அவரை டீச்சராக பார்க்கல. என்னோட சீனியராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அவர்கிட்ட நான் Okay. கம்யூனிகேட் பண்ணுறது. ஒரு பிரதரா இருந்து அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஒரு ப்ரொஃபசர் லெக்சரரா Professor உங்களுக்கு இருக்காரு. இருக்காங்க. ஓகே. ஸோ சார் வந்து நிறைய டிசபிலிட்டி பீப்புளுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் இப்படி இருக்கறனால மேபி அவருக்கு அந்த தாட் வந்திருக்கலாம். நான் இப்படி இருக்கேன். ஆனா என் போல இருக்கிற மக்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காக அவர் பேசுறாரு. இப்போ நீங்க வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ நீங்க டிசபிலிட்டி பீப்புளுக்காக செய்யணும், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு செய்யணும்னா என்ன செய்வீங்க? எங்க ஸ்கூல்ல இருந்து வந்து நாங்க வந்து அ வருஷத்துல அகாடமிக் இயர்ல 3 ட்ரிப் வந்து நாங்க அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டிசபிலிட்டி டே நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாரி பசங்கள வந்து ஏதாவது ஒரு டிசபிலிட்டி சென்டர் இப்போ ராமாபுரம்ல எம்ஜிஆர் சென்டர் இருக்கு. அங்கே கூட்டிட்டு போவோம். இது பத்தி இன்னும் அவேர்னஸ் குடுப்போம். ஆட்டிசம்னா என்னது? எவ்வளோ டிசபிலிட்டீஸ் இருக்கு? உங்க சக ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாரி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆக்சுவலாக வந்து என்விரான்மெண்ட்டை விட பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிறவங்களோட ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, நான் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஓகே ஏதாவது காலேஜில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்கவுங்களோட அந்த பேரண்ட்ஸ் அந்த என்விரான்மெண்ட் அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க. ஸோ பிகாஸ் அங்கே இருக்கிற சைல்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சொசைட்டி இம்பார்ட்டன்ஸை விட ஸோ சைல்டு அரௌண்டில் இருக்க அந்த ஃபேமிலிஸு, அவங்க பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து சைல்டுக்கு என்ன இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களோட ஃபேமிலியை வந்து ஸ்பெசிஃபைடாக அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை.
கண்டிப்பா. இப்போ நீங்க 2 பேருமே சொன்னது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. பட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து நீங்க நல்லபடியா இதெல்லாம் செஞ்சு முடிச்சு, நெறைய பேருக்கு வந்து இந்த விழிப்புணர்வ நீங்க ஏற்படுத்துவீங்கன்ட்டு நாங்க நம்புறோம். அண்ட் ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ சார் வந்து நார்மலா இருக்கிற ஒரு லெக்சரர் கிளாஸ் எடுத்தாலே, நம்ப திரும்பி பேசுறது, பங்க் அடிச்சுட்டு ஓடுறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ சார் வந்து மல்டிபிள் டிசேபிலிட்டீஸோட இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கிளாஸ்ல வந்து சவுண்டும் கேட்காது. ஸோ ஹியரிங் இம்பேர்மென்ட் இருக்கு. ஸோ விஷுவலி சேலஞ்ச்டு அவரு. ஓகேங்களா? எப்படி அவங்க கிளாஸ்ல வந்து எல்லாருமே அட்டென்டிவா உட்காந்துட்டுருப்பாங்களா? இல்ல வந்து ஆஸ் தே லைக் அப்படி நார்மலா உட்காந்துட்டு, பேசிக்கிட்டு, ஃபோன் நோண்டிட்டு, இல்லன்னா தேவைன்னா எழுந்து வெளிய போறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாரிலாம் நடக்குமா உங்க கிளாஸ்ல? ஸ்டார்ட்டிங்ல அந்த மாரி இருந்தது. அப்போ நாங்க வந்து இன்னொரு எங்க லெக்சரர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம். இந்த மாரி சில பசங்க போறாங்க, சில பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ஃபேக்கல்டி வந்து கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து கிளாஸ்ல இருப்பாங்க. அது ஒரு 1 வீக் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கே அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு. ஓகே இந்த பேப்பர்லயும் நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஸோ, அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 வீக்ஸ் அப்படி இருந்தது. 2 வீக்ஸ் 3 வீக்லேருந்து எல்லாமே ப்ராப்பரா அட்டென்டிவா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க சொல்லுங்க. இந்த மாரி ஏதாவது சுட்டித்தனம் பண்ணி, ஏதாவது வாலுத்தனம் பண்ணி, இவர் கிளாஸ் வந்தாலே நம்மளுக்கு ஜாலி. எழுந்து போலாம், வரலாம். எப்படி வேணா பேசிக்கலாம். இவர்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்ட்டு நெனச்சிருக்கீங்களா? இல்ல சீரியஸா உட்காரணும் அப்படின்னு நெனச்சிருக்கீங்களா? லைக் தட் ஆல்ரெடி நாங்க மாஸ்டர்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மாஸ்டர்ஸ்க்கான அந்த வேல்யூ தெரியும். ஸோ நாங்க கண்டிப்பா அதில வந்து உட்காந்து அவங்க அட்டென்டிவா தான் இருப்போம் கிளாஸ்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அவரு நல்லா டீச் பண்ணுவாரு. நல்ல நாலேஜபிளான பெர்சன். ஸோ அவரு டீச் பண்ணும்போது யாரும் கேட்காம இருக்கணும்னு நெனைக்க மாட்டோம். ஸோ நாங்க கண்டிப்பா அட்டென்டிவா தான் இருப்போம். ஓகே, குட். பரவாயில்லையே! நல்ல பசங்களா இருக்கீங்களே! ஸோ கிளாஸ்ல வந்து இவரு சொல்ற விதம், த வே ஆஃப் டேக்கிங் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. த டெக்னிக் ஆஃப் டேக்கிங் கிளாஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் குடுக்குது ஒவ்வொருத்தருக்கும்? ஏன்னா, இவரோட சப்ஜெக்ட்ல வந்து மேனேஜ்மென்ட்ல கேட்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவரோட சப்ஜெக்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்ஸ் வந்து பெர்சன்டேஜ் அதிகமா குடுப்பாங்களாம். கம்பேர் டூ அதர் சப்ஜெக்ட். ஸோ அத வந்து எப்படி அவர் எக்ஸெல் பண்றாரு? எந்த விதத்தில அவர் எடுக்கிற டெக்னிக் வந்து உங்களுக்கு புரியுது? அவர் வந்து யூஸ் பண்ற லாங்குவேஜ் சிம்பிளா இருக்கும். இப்போ மத்த டீச்சர்ஸும் சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லி தராங்க. பட் அதில நெறையா டெர்மினாலஜிஸ் நெறையா இருக்கும். குறிப்பிட்ட டெர்ம் யூஸ் பண்ணா தான் அந்த பேப்பர்ல மார்க்ஸ் இருக்கும். ஓகே, பட் சோஷியோலாஜில பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அது நம்ம விதத்தில எழுதலாம். அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ற விதம் அது வந்து ரொம்ப கிராஸ்பியா இருக்கும். ஒரே வாட்டில புரிஞ்சிரும். அப்படி புரியலனாலும் அவங்க சலிச்சுக்காம சொல்லி தந்துருவாங்க இன்னொரு வாட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஈஸி லாங்குவேஜ்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டத நம்ம லாங்குவேஜ்ல நம்ம எழுதலாம். அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. இன்னொன்னு வந்து என்னன்னா, எதுவுமே வந்து ரொம்ப ப்ரொலாங் பண்ண மாட்டாரு. நோட்ஸ்லாம் அது ப்ராப்பரா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஒன் டைம் நீங்க படிச்சா அது கரெக்ட்டா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். அந்த மாரி இருந்தது. ஓகே. நீங்க சொல்லுங்க. சேம் தான் கிட்டத்தட்ட. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அ இண்டிவிஜுவலா போயிட்டு ஸ்டூடண்ட்ஸ் அவர்ட்ட டவுட்ஸ் கேட்டாலும், அந்த டவுட்ஸ வந்து கரெக்ட்டா கிளியர் பண்ணுவாரு. எத்தன டைம் வேணாலும் சொல்லிக் குடுப்பாரு. ஸோ அதனாலேயே கூட அவரோட சப்ஜெக்ட்ல வந்து அந்த மாதிரியான பெர்சன்டேஜ் வந்து அதிகமா வருது. ஓகே. பாஸ்ட் ஸ்டூடண்ட் அண்ட் பிரசன்ட் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நம்ப ஒரு நபர்கிட்ட இருக்கும்பொழுது, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சிருப்போம். ஆனா, அது சொல்லாமலே வந்து நம்ம பாஸ்ட் அவுட் ஆயிட்டோம் இப்போ. இப்போ இவங்க வந்து கரண்ட்ல இருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றாங்க. பட் இன்னும் சொல்லாம சில விஷயங்கள்லாம் மனசுல வச்சிருப்பாங்க. அது ஏதாவது சார் கிட்ட கன்வே பண்ணணும். இத நான் சொல்லணும்னு இருந்த சாருக்கு, ஆனா சொல்லாம நான் போய்ட்டேன். அப்டின்னா, இந்த சான்ஸ பயன்படுத்தி அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? எனக்கு அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னா, இவ்ளோ நாள் அவங்க லைக் இவ்ளோ சேலஞ்சஸ்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த சேலஞ்சஸ் கிராஸ் பண்ற டைம் அவங்களுக்கு எந்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது? அவங்க சரவுண்டிங்ஸ அவங்க எப்படி டேக்கிள் பண்ணிக்கிட்டாங்க? அதுலேருந்து எப்படி சர்வைவ் ஆயி வந்தாங்க? அப்படின்ட்டு கேட்கணும். ஸோ எனக்கு புரிஞ்சது. மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரோட மொழியில அவருக்கு சொல்லிடுங்க. இந்த ஹியரிங் ப்ராப்ளமும், விஷன் ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விஷன் இருக்கிறதுனால தான் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் இப்போ அந்த விஷனும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால தான் எனக்கு வந்து என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
குழந்தையிலேருந்து எனக்கு விஷன் ப்ராப்ளம் மட்டும்தான் ப்ராப்ளம். ஆனால் அது போல் படிப்படியாக வயசாக தான் ப்ராப்ளம். அதனால தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இயரிங் யூஸ் பண்ணி கேசட்ஸ் அந்த மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தான் பிரெயில் இந்த மாதிரி டாக்டைல் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து புக்ஸு ப்ராப்ளமாக இருந்துச்சு, ஹார்ட் காப்பி பிரிண்டிங். அதுக்கப்புறம் வந்து தான் இந்த மாதிரி புக் இதில் வந்து புக்ஸு படிச்சு புக் அந்த மாதிரி அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்க சொல்லுங்க மேம். அவர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நெனச்சது, பட் இன்னும் கேட்காம இருக்கேன். பட் இந்த சான்ஸ யூஸ் பண்ணி நான் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஆக்சுவலா பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அப்படின்னா, அவங்க எந்த ஃபீல்ட வேணாலும் சூஸ் பண்ணியிருக்கலாம். செஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, ஸோ ஆர்ட்ஸ் இருக்கு, நெறைய ஃபீல்டு இருக்கு. ஸோ என்ன ஃபீல்டு வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் சார் வந்து டீச்சர் ஃபீல்ட் சூஸ் பண்ணாரு அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி தான். ஸோ நீங்க அவருடைய சைன் லாங்குவேஜ்ல கேட்டுருங்க. டீச்சிங் ஃபீல்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு டீச்சராகவே அதெல்லாம் இருந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு டீச்சிங் லெசன் நான் 5th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணேன். அது ஃபஸ்ட்டு லெசனில் வந்து நான் எங்கள் டீச்சருக்கு மற்ற கிளாஸ்மேட்ஸ்க்கு புரிய வைக்க முடியும். சர்க்கரை கரைசல் அது எப்படின்னு அவங்க பசங்களுக்கு புரிய வைக்க முடியல, சயின்ஸ் டீச்சர். அதனால அவங்க சொன்னேன், நான் அதை புரிஞ்சுக்கிறதுனால எங்கள் டீச்சர் சொன்னாங்க, நீ ரொம்ப கெட்டிக்காரன், எனக்கு புரிய வைக்க முடியல அப்படி சொன்னான். நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன் சொன்னால், சர்க்கரையை வந்து தண்ணியில் கலந்தோன்னா அது இது சர்க்கரை இல்லை உப்பு இல்லை தண்ணியில் கலந்தோன்னா அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும். அதனால தான் அதுக்கு ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்போ பசங்க புரிச்சுக்கிட்டோம். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டில். அதுலேருந்து நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வந்து எல்லா கிளாஸ்லையும் எனக்கு எதில் புரிஞ்சுமா, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம், மற்ற சயின்ஸ்லாம் எனக்கு புரியும். அதனால எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு லாயலா காலேஜ் ஸ்டடீஸில் நான் சோஷியாலஜி படித்ததுக்கு காரணமே வந்து நான் சோஷியாலஜியில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் யூஜிசியை பாஸ் பண்ணேன். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க முடியல. இல்லைன்னா நான் சோஷியாலஜி ஃபீல்ட்லேயே ஜாப் கிடச்சிருக்கும். அதனால பட் ஆனால் இந்த ஃபீல்டு ரொம்ப எல்லா ஏன்னா சோஷியாலஜியோட இருக்கிறதுனால டீச்சர் ஸ்பெஷல் எஜுகேஷன்னா எல்லா ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னா சிறப்பு கல்வி தான். இன்றைக்கி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சோஷியல் ப்ராப்ளம், சமூக பிரச்சனை. ஏன்னா பெற்றோர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால சோஷியாலஜியோட ஒரு பங்கு இருக்கிறதுனால இதில் ஒரு எல்லாமே செய்யணும். இன்னும் நிறைய பண்ண முடியும். சோஷியாலஜி இதில் வேலை செஞ்சால் ஏதோ இதோட இதில் வேலை செய்கிற மனசில் மற்ற நிம்மதியெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் எனக்கு டீச்சிங் நம்ம அந்த பசங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வெளியில் வரிப்பான்னு சொல்லி கொடுக்கறதுனால அவங்க வந்து இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறாங்கன்னா நான் அவங்கள நல்ல முன்மாதிரியாக மாறினா இந்த உலகத்துக்கு காட்டணும். அதனால அவங்களுக்கு இது மாதிரி நம்ம இவங்க ஹெல்ப் பண்ண நம்ம சொசைட்டிக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மனநிறைவு ரொம்ப ஆசைனா. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சா? அவரு வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து அவருக்கு டீச்சிங் மேலே ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. ஸோ அதுதான் ஆகணும்னு சொல்லி அப்போவே அவர் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டார். ஸோ நீங்கள் 2 பேர் கேட்க வேண்டிய கேள்வி இத்தனை நாள் இருந்ததுக்கு ஒரு விடை வந்துடுச்சு. டன்னா? ஓகேயா? ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப அழகாக உங்களுடைய நான் கேட்குற கேள்விக்கு எல்லாமே அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ உங்களுடைய டைமை ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்காக ஒரு சிறப்பு நன்றிகள். நன்றி. அன்பு நேயர்களே, நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயலர் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஹலோ ஃபாதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். That you have given me this opportunity in this program. I want make aware in this program that we lot of awareness
among our Catholic faith, because I go about all churches. Many people should be in there, so all our nuns and priests. அதனால கொடுக்க நன்மை கொடுக்காம போயிடுறாங்க. ஓகே. அது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து இந்த மல்டிபிள் டிசபிள் சில்ட்ரனுக்காக நம்ம அவர்ஸ்கேட் பண்ணுறோம். அதனால வந்து இது மாதிரி டீச்சர்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுற நமக்கு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் நல்ல முன்மாதிரியாக இருந்தாங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் ஒர்க் ஷாப்ஸ் அது மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் புரிய வரும். அந்த மாதிரி எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. அதனால வந்து அவங்க சொசைட்டியில் நல்ல அபிப்பிராயம் இருக்கும். இந்த மாதிரி அபிப்பிராயம் இருந்தது தான் வந்து நிறைய எல்லாரும் நல்லா வாழலாம். அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. அதனால நம்ம கேத்தலிக் ஃபேத் முதல்ல முன்மாதிரியானா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மாதா தொலைக்காட்சியில் இது முதல் முறையாக அதாவது பார்வை புலன் இழந்தவர் அப்படின்னு வந்து இதே மாதிரி ஃபாதர் ஜோசப் அப்படின்றவர் வந்து அவர் ஏறக்குறைய அவருடைய 40 வயதுக்கு பிறகு அவர் பார்வை இழந்தவர். இப்போ ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக தபசு நாட்களில் தொடர்ச்சியாக 40 நாட்கள் மக்களுக்கு வந்து அவர் 5 ஆண்டுகளாக தியானம் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்துருக்கிறீங்க. இன்னும் எதிர்காலத்தில் குறிப்பாக இந்த சமூகத்திற்கு மக்களுக்கு இந்த பார்வை புலன் இழந்தவர்களாக இருக்கலாம், இல்லை கேட்கும் திறம் உங்களை மாதிரி இழந்தவர்களாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் வந்து எல்லாரையும் போல சாதாரணமாக வாழ இயக்கூடிய அந்த ஒரு திறன் இல்லாதவர்கள்கிட்ட எவ்வளவு அவங்கள்ட்ட சக்தி இருக்குது, அவங்களால எவ்வளவு முடியும் என்பதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக சாதாரணமாக இருக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து என்னெல்லாம் பழகி கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம், நீங்கள் எப்படி அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க என்பதை குறித்து இன்னும் பல நிகழ்ச்சிகளை நம்ம வந்து எதிர்காலத்தில் ஃபாதர் அடைக்கலம் வந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்வாங்க. உங்களை கண்டிப்பாக நாங்கள் இங்கே இதே இடத்துக்கு திருப்பி மீண்டும் அழைப்போம். ஆமாம், இப்போதைக்கு உங்களுடைய அதாவது வாழ்க்கையில் வந்து சாதாரணமாக இருக்கவங்க கூட வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் எல்லாருமே இழந்ததாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய முக்கியமான சவால்கள் உங்களிடத்தில் இருந்தும் அதை நீங்கள் வென்றெடுத்து இன்றைக்கு எல்லாருமே கற்றுக்கொள்கின்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுடைய அருளால், உங்களுடைய தன்னம்பிக்கையால், உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறனை, அறிவை பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் வருங்காலத்தில் இன்னும் உங்களோட எங்களுக்கு உறவு இன்னும் அதிகமாக வரப்போகுது. இன்னும் அதிகமாக உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கின்ற, நீங்கள் கற்றிருக்கிற நல்ல செய்திகளை, விடயங்களை மக்களுக்கு மாதா தொலைக்காட்சி வழியாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். கண்டிப்பாக ஃபாதர். நம்ம எல்லாம் நம்ம ஜீசஸை வணங்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஜீசஸ்க்கு எப்படி நம்ம அவரை வணங்குறோம் காட்டணும்னா, நம்ம அவருக்கூட செய்கிற சேவை தான் நம்ம வந்து சும்மா படத்தை பார்க்கறதுல வார்த்தையை படித்து அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையாக்கணும். ஜீசஸோட வாழ்க்கை, இயேசுநாதோட வாழ்க்கையை நம்மளை வாழ்ந்து காட்டணும்னா நம்ம செய்கிறதுல தான் நம்ம எதெல்லாம் நம்ம பேசுறதுல ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால நம்ம அதனால தான் நான் எப்பவுமே எதுவுமே பேசி ஜெயிக்க போவதில்லை. நான் செய்கிற நல்லது தான் என்னால் இயேசுநாதரை வணங்க முடியும். பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்கள், குறிப்பாக நிகழ்ச்சி துறையினுடைய மேலாளராக இருக்கிற ஃபாதர் அடைக்கலம், உங்களை அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்த எங்களது அன்பு தம்பி ஆகாஷ், அவர் வந்து நாங்கள் ரொம்ப செல்லமாக என்ன சொல்கிறது, ஆட்ட வெறியன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து தம்பி ஆகாஷுக்கும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்களை நான் சொல்வதோடு, தொடர்ந்து உங்களோடு நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த உறவு மாதா தொலைக்காட்சியின் வழியாக மக்களுக்கு பல நிலைகளில் இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி தரக்கூடிய, இந்த மாதிரி பார்வை புலன் இழந்தவர்கள், கேட்கும் திறன் இழந்தவர்கள், இன்னும் சமூகத்தில் பல்வேறு என்ன சொல்கிறது, எளிய சாதாரண நிலை வாழ முடியாதவர்களுக்கு நம்ம எப்படி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுக்கு துணையாக இருக்க முடியும். ஒன்று இல்லை, அவரிடத்தில் இருக்கின்ற நல்ல திறமைகளை எவ்வாறு நாம் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள முடியும், அவர்களுக்கு அவருடைய நல்ல இந்த திறன்களை
மக்களிடத்தில் நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை குறித்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் நாம் சேர்ந்து செயல்படுவோம். கண்டிப்பா கண்டிப்பா ஃபாதர், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு மெமரிஸோட அவருக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டை கொடுத்து ஒரு அன்பளிப்பு கொடுத்தாரு. Yeah, really thanks a lot, Father. So this is அந்த our ப்ரோக்ராமே அதுவும் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து கடவுள் கொடுத்த நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் வந்து ஃபாதர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அது அவங்க காஸ்பல் எனக்கு இது மாதிரி ஒரு சர்ச்சில் மட்டும் இல்லை, நம்ம ஃபுல் கேத்தலிக் ஃபேத்தில் வந்து இந்த இது பரவத்துக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு சின்ன இது ஒரு மெமெண்டோ உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. பிறகு எங்களுடைய சின்ன ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே வீல் பி வித் யூ, வி ஆர் கோயிங் டு ட்ராவல் அலாங் வித் யூ இன் ஃபியூச்சர். இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது நம்ம இன்னும் எதுவுமே செய்ய ஆரம்பிக்கல அப்படின்னு தான் தோணுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சின்றது நம்ம கையில, முடிவே ஆண்டவன் கையில. முயன்ற அளவுக்கு பிறருக்காக உதவும். இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நம்ம மத்தியில் இருக்கிறது வந்து நமக்கு தான் பெருமை. ஸோ தேங்க்யூ ஃபாதர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்காக. தேங்க்யூ ஆகாஷ். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க. நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்மளோட அன்பு சகோதரரை நம்ம நிலையத்திற்கு அழைத்து வந்து மக்களுடைய எவ்வளோ அவர்கிட்ட வல்லமை இருக்குது, கடவுள் கொடுத்துருக்கிற தாளந்தை அவர் எவ்வளோ அழகாக பயன்படுத்தி தன்னையும் முன்னேற்றி சமூகத்திற்கு எவ்வளோ பெரிய பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மக்களுக்கு கொண்டு வந்ததுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எனது மாதா தொலைக்காட்சியின் பெயரால், நிகழ்ச்சி துறையின் பெயரால் பாராட்டு. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. அன்பு நேயர்களே, மீண்டும் மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.